ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மாவில் ஹோல் வெப்சைட்டும் ரெஸ்பான்சிவாக கொண்டு வரதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமில் போயிடுங்க. ஃப்ரேமில் போயிட்டு உங்களுக்கு டெஸ்க்டாப் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1440 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டாப் மெனுவை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு லோகோ வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் ஒரு லோகோ அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒன்று லோகோ அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு லோகோ வேணும். ஓகேவா? நான் லோகோ க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ 2 பட்டன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பட்டனுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோ லேஅவுட்டு கொடுத்துட்டேன். ஸோ ஆட்டோ லேஅவுட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபில் கொடுக்குறேன். ஸோ ஃபில் கொடுத்துட்டு இதுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் ஃபில் பண்ணிக்கங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிளாக் கொடுக்குறேன். ஸோ பிளாக் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். ஓகேவா? இதுக்கு ரவுண்டட் கார்னர் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி இதோடைய பேடிங்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இதோட பேடிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று சைன்அப் இருக்கும் இல்லையா? ஸோ அதை சைன்அப்பும் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். சைன்அப்பும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சைன்அப் க்ரியேட் பண்ணிட்டேன். ஒரு ப்ரைமரி பட்டன் தான் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இது வந்து செகண்டரி பட்டனாக மாற்றிடுறேன். ஸோ இது வந்து நான் பிளாக்காக மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பட்டன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இந்த பட்டனை நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த பட்டனை வந்து ஆட்டோ லேஅவுட்டில் போட்டிருக்கேன். ஸோ இது தனியாக ஒரு செக்ஷனாக வச்சுட்டேன். ஓகே, இப்போ எனக்கு என்னென்னா இதையும் எனக்கு வந்து இந்த 2 செக்ஷன் தான் இப்போ நான் வைக்க போகிறேன். அப்படின்னா இந்த 2 செக்ஷனை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த 2 செக்ஷனை மட்டும் நான் வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பட்டன் க்ரியேட் பண்ணிங்களா, இந்த பட்டனோட ஹைட்டை செக் பண்ணிக்கங்க. ஸோ பட்டனோட ஹைட் வந்து நான் 48 வைக்கிறேன். அந்த 48 வச்சுட்டேன். இதோட ஹைட்டும் 48 மாற்றிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஸோ மினிமமாக இருக்க வேண்டியது 48 இருக்கும். ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி மாற்றிருக்கேன். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ லேஅவுட்டில் கொடுத்துட்றேன். ஸோ ஆட்டோ லேஅவுட்டில் கொடுத்துட்டு இந்த இடத்துல சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஆட்டோ கொடுங்க. ஏன்னா ஸ்பேஸ் பிட்வீன் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் ஆட்டோ கொடுத்துட்டேன். இது ரெண்டுத்தையும் இங்கேயும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டாப்பில் கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ இங்கே இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு வந்து பேடிங் கொடுங்க. இப்போ எனக்கு வந்து 100 பேடிங் வேணும். ஸோ அதனால் நான் 100 பேடிங் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து 80 பேடிங் கொடுத்துட்றேன். ஓகே, அதே மாதிரி டாப்பில் மட்டும் எனக்கு பேடிங் வேணும்னா டாப்பில் மட்டும் எனக்கு வந்து ஒரு 10 கொடுத்துட்றேன். சரியா? எனக்கு டாப்பில் மட்டும் எனக்கு பேடிங் வந்திருக்கு. ஓகேவா? டாப்பில் வந்து எனக்கு இருக்கணும் இல்லையா? அதனால் ஸோ பாட்டம்லேயும் நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாட்டம்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். எனக்கு வந்து 10 வேணும்னா பாட்டம்லேயும் நான் 10 கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாக்டாக எனக்கு வந்துடுச்சு. இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு ரெஸ்பான்சிவ் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இந்த இடத்துல நீங்கள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துருங்க. இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இதை செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக ரெஸ்பான்சிவாக வருது இல்லையா? ஸோ இந்த மொபைல் ரெஸ்பான்சிவாக ஃபுல்லாகவே உங்களுக்கு மாறுற மாதிரி வேணும்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் டாப் மெனு செக்ஷனுடைய வீடியோ வந்து தனியாக இருக்கிறதுனால நீங்கள் அதை வந்து கார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நான் மேலே கார்ட்டில் அதை தரேன். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் வந்து கரெக்டான அதே சைஸில் வச்சிடுறேன் மறுபடியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு அடுத்த செக்ஷன் வேணும் இல்லையா? ஸோ ஹீரோ செக்ஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஹீரோ செக்ஷனுக்கு இங்கே ஒரு டெக்ஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் கண்டென்ட் ரீலில் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் வேணும் இல்லையா? ஸோ அதனால் எனக்கு வந்து ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போல்டாக மாற்றிக்கிறேன். எனக்கு டைட்டில் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு 34 கொடுக்குறேன். ஓகேவா? சைஸஸ் வந்து 34ல் மாற்றிருக்கேன். ஸோ சைஸஸ் 34ல் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ சைஸஸ் 34 கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் கரெக்டாக அலைன் பண்ணி இப்படி வச்சிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பாட்டம் இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த பாட்டம் கீழே இருக்கிற இன்னொரு டெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லையா? ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ இது வந்து மீடியம்லேருந்து ரெகுலரில் மாற்றிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பட்டன் வேணும். ஸோ இந்த பட்டனை வந்து நான் இங்கேருந்து கூட எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பட்டனை வந்து நான் இங்கேருந்து கூட எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த இடத்துலேயே வச்சிடுறேன். ஓகேவா? இது மூணுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி
இது ரெண்டுத்தையும் ஆட்டோ லேட்டில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதையும் செலக்ட் பண்ணி ஆட்டோ லேட்டில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு இமேஜ் வேணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு இமேஜை வந்து ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு இமேஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பிளாஸில் எடுத்துக்கிறேன். ஸோ அன்பிளாஸில் போயிட்டு ஒரு இமேஜை எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அன்பிளாஸில் எனக்கு வந்து லோட் ஆகிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பிளாஸ்லேருந்து ஒரே ஒரு இமேஜ் எதனா ஒரு சம்திங் கலர்ஃபுல் இல்லை என்ன மாதிரியான இமேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரியான இமேஜஸ். இப்போது எனக்கு என்ன வேணும், நான் வந்து பிளான்ட் போடுறேன். ஓகேவா? பிளான்ட்டில் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் எடுத்துட்டேன். ஸோ இந்த இமேஜ் எடுத்துட்டோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆட்டோ லேட்டில் போடுங்க. ஓகே, இப்போ ரெண்டுத்துக்குமே ஆட்டோ லேட் கொடுத்துட்டேன். பட் இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு ஆட்டோ லேட் கொடுத்தோன்னே இது செலக்ட் ஆகாத மாதிரி காமிக்குது இல்லையா? இது என்ன கான்செப்ட்னா, இது மட்டும் தனியாக இந்த இடத்துல பார்த்துங்க, இது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பொசிஷனில் போயிருக்கு. அதனால் நான் இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஹாரிசாண்டல் அலைன்மெண்ட் வேணும். சரி, ஓகேவா? ஸோ ஹாரிசாண்டல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரெஸ்பான்சிவாக சைஸஸ் சின்னதாகும் போது எனக்கு வந்து கூட சேர்ந்து இதையும் வந்து எனக்கு கீழே வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரேப்புன்னு இங்கே கொடுக்குறேன். இங்கே இடத்துல ரேப்புன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன் நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன். ஓகேவா? இது வந்து சென்டர் அலைன்மெண்ட்டில் வச்சிட்றேன். ஓகே, எனக்கு சென்டரில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எனக்கு ஹைட்டு வந்து பேடிங்கில் இருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்து இங்கேயும் எனக்கு வந்து பேடிங் வேணும். 80 கொடுத்துருக்கேன் பேடிங். ஓகேவா? 80 பேடிங் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு என்னென்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு வந்து ஃபில்லாக இருக்கும். இங்கே ஃபிக்ஸ்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில்லுன்னு மாற்றணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஹோல் செக்ஷனையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில்லுன்னு மாற்றணும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இந்த செக்ஷனையும் ஃபில்லுன்னு மாற்றணும். அதுக்கப்புறம் இதையும் ஃபில்லுன்னு மாற்றணும். அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபில்லுன்னு இருக்குது இல்லையா? ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபில்லுன்னு மாற்றிடுங்க. இப்போது அதுக்கப்புறம் இந்த இருக்கு இல்லையா, இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனையும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஃபில் கொடுத்துருங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈவனாக வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வந்து ஒரு மினிமமான வித்து வரும்போது எனக்கு வந்து பாட்டமில் போகணும். ஸோ அது நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து எவ்வளோ வித்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 636 வித்து இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் மினிமம் வித்து கொடுக்குறேன். ஒரு 400 போன உடனே எனக்கு கீழே பாட்டமில் எனக்கு மூவ் ஆகணும். நான் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து கீழே போட உடனே பாட்டமில் ஃபிக்ஸ் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்டெயினில் லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்த உடனே நான் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வந்து ஒர்க் ஆகுதான்னு. இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து ரெஸ்பான்சிவாக போகுது. எனக்கு வந்து 400 ரீச் ஆன உடனே எனக்கு கீழே போகணும். ஸோ எனக்கு வந்து இப்போ போகலை. ஓகேவா? நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து மினிமம் விட்டு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து மூவ் ஆகலை. இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், மினிமம் விட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் விட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துலையும் ஒரு 400 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மினிமம் விட்டு 400 போடவுடனே எனக்கு வந்து கீழே மூவ் ஆகணும். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள் மூவ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல கொடுத்த உடனே எனக்கு மினிமம் வித்தில் கொடுத்த உடனே எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல மூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து இதுக்கு இன்பிட்வீனில் எனக்கு ஸ்பேஸ் வேணும் இல்லையா? ஸோ இந்த ஸ்பேசஸ் மட்டும் கொஞ்சோண்டு நான் கொடுக்குறேன். ஒரு 24 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த 24 நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போது அடுத்த ஒரு செக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த செக்ஷன் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் செக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபீச்சர் செக்ஷன் நான் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ டெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டு ஓகேவா? இந்த டெக்ஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், இது வந்து சைஸ் மட்டும் கம்மி பண்ணிடுறேன். ஒரு 18 கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப நிறைய டெக்ஸ்ட்டு தேவையில்லை, எனக்கு வந்து கொஞ்சமான டெக்ஸ்ட் இருந்தாலே ஓகே. எனக்கு வந்து அதே மாதிரி இதுவும் எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து கொஞ்சமாக இருந்தால் இது போதும். அதே மாதிரி இதுவும் வந்து எனக்கு கொஞ்சமாக இது வரைக்கும் இருந்தாலே போதும். ஓகேவா? இது 3 டெக்ஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ லேட்டில் கொடுத்துட்டேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மூணுமே வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மூணுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ லேட்டில் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த மூணுத்தையும் செலக்ட் பண்ணி ஆட்டோ லேட்டில் கொடுத்துட்றேன். இதை மட்டும் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சிட்றேன். ஓகேவா? இதை ட்ராக் பண்ணி இங்கே வச்சிட்றேன்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் அலைன் சென்டர்னு கொடுங்க, இந்த இடத்துல ராப்புன்னு கொடுக்குறேங்க. ஓகே, ஸோ ராப்புன்னு கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல லெஃப்ட் அண்டு ரைட்டுன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் தெரியும். இப்போ நான் செக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு கீழே இறங்குது. கீழே இறங்கு தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள் எனக்கு கீழே இறங்குது. ஓகேவா? ஸோ கீழே இறங்குது. இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா இந்த பர்டிகுலர் சைஸில் வரும்போது மட்டும் எனக்கு வந்து ஃபுல்லாகவே கீழே இறங்கணும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இது வந்து எவ்வளோ இருக்குது, இப்போ மினிமம் வித்து நான் கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், மினிமம் வித்து வந்து ஒரு 50 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து மினிமம் வித்து 50 கொடுக்குறேன். ஸோ மினிமம் வித்து 50 வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 50 கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபில் கொடுத்துடணும். இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து கீழே இறங்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பேக் வந்துடுறேன். இப்போது இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ லேஅவுட்டில் போட்டுருங்க. என்ன பண்ணுறீங்க, இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ லேஅவுட்டில் போட்டுருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு இந்த செக்ஷன் பாருங்கள், எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆச்சு, அப்சல்யூட் பொசிஷனில் போயிருக்கு. நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஸ்பேஸிங் மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஒரு 24 அந்த மாதிரி ஸ்பேஸிங் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போது இந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டு மறுபடியும் இந்த செக்ஷனை என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ்டுலேருந்து ஃபில்லாக மாற்றணும். ஓகே, மறுபடியும் இந்த செக்ஷனை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து ஃபில்லாக மாற்றணும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் இறங்குதா, இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே கீழே இறங்கிச்சு. தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல இங்கே பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஃபிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஓகே, உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ இது மூணுத்துக்குமே நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அன்பிளாஷில் போகிறேன். ஸோ இமேஜஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய இமேஜஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டோட ஃபீல் வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் இமேஜஸ்லாம் இந்த இடத்துல ஃபில் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஓகேவா? ஸோ இது ஒரு பிளான். ஓகேவா? ஸோ இது ஒரு டிசைன். ஸோ அதே மாதிரி இது ஒரு பிளான்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு டிசைன். ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒன்று இந்த மாதிரி கொடுத்தேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் இது கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது ஒரு செக்ஷன் இல்லையா? ஸோ அந்த செக்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கு இல்லையா, இதையே அப்படியே நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது கீழே பாட்டமில் கொண்டு போயிடுறேன். ஸோ இது பாட்டமில் கொண்டு போயிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற செக்ஷனை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாற்றிடுறேன். ஓகே, அதே மாதிரி இதையும் காப்பி பண்ணி இது பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற செக்ஷனை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மறுபடியும் மாற்றிடுறேன். ஓகே, இப்போது இந்த செக்ஷன் அப்படியே வந்துடுச்சு. பட் இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது வந்து ஹெட்டர் செக்ஷன் இல்லை இல்லையா? ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாண்ட் சைஸை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட் சைஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 24 மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபாண்ட் சைஸு இந்த இடத்துல 24, இதையும் நான் 24 மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபாண்ட் சைஸு 24 மாற்றிக்கங்க. இல்லை ஹெட்டிங் வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஹெட்டிங் வந்து இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஹெட்டிங் மட்டும் கம்மி பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஹெட்டிங் வந்து எவ்வளோ ஹெட்டிங் வேணுமோ அந்த ஹெட்டிங்கை கம்மி பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன்னா இமேஜஸ் சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் அப்படியே வந்து கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதனால தான் நான் இமேஜஸ்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இமேஜஸ்லாம் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? இமேஜஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் அதே மாதிரி செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்பான்சிவாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து நார்மலாக உங்களுக்கு என்ன இருக்குது, ரெஸ்பான்சிவாக வந்திருக்கு. தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் இப்படி கொண்டு போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக வந்திருக்கு. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் எனக்கு வந்து ஃபைனலாக எனக்கு முடியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பாட்டம் செக்ஷன் உங்களுக்கு ஃபூட்டர் செக்ஷன் வேணும் இல்லையா? ஸோ அந்த ஃபூட்டர் செக்ஷனை நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபூட்டர் செக்ஷனுக்கு ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபூட்டரில் என்னென்ன இருக்குமோ அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபூட்டரில் என்னென்ன இருக்குமோ அது மட்டும். ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபூட்டர் டெக்ஸ்ட்டுன்னு போட்டு வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் போடுறேன். ஏன்னா நிறைய இருக்கும் டெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கெலாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்,
ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து என்ன டெக்ஸ்ட் இருக்கும், ஸோ அது வந்து எனக்கு எவ்வளோ சைஸஸ் இருக்கும், ஒரு 18 இருக்கும் இல்லையா. ஸோ இந்த 18 இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு 18க்கு இந்த இடத்துல அப்படியே என்ன பண்ணுறேன், ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல 1 2 3 4 இந்த இடத்துல 4 இருக்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஃபூட்டர் செக்ஷன். ஓகேவா. ஸோ இந்த ஃபூட்டர் செக்ஷன் நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4த்தையும் ஆட்டோலேட்டில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இது 2த்தையும் சேர்த்து ஒரு ஆட்டோலேட்டில் போட்டுடுறேன். சரியா. அதுக்கப்புறம் இது 2த்தையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதுக்கு என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பேடிங் இருக்கும் இல்லையா. ஸோ இது பேடிங் வந்து நீங்கள் 80 கொடுத்துருக்கீங்கன்னா 80 கொடுத்துருங்க. அதே மாதிரி மேலே டாப் அண்ட் பாட்டத்துக்கு என்ன பண்ணுங்கன்னா பேடிங் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து இவ்வளோ தூரம் தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த செக்ஷன் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கலர் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிளாக் கலர் கொடுத்துட்றேன். சரியா. பிளாக் கலர் கொடுத்துட்றேன். உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டோட கலர் எல்லாமே வந்து என்ன பண்ணுறேன், ஒயிட் கலராக மாற்றிடுறேன். ஓகேவா. ஸோ டெக்ஸ்ட்டோட கலரு ஒயிட் கலராக மாற்றிடுறேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷனை அதே மாதிரி இந்த இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயினில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ஆட்டோ கொடுத்துருங்க. ஓகேவா. ஸோ கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்து இது கூட சேர்க்கணும், இது கூட ஆட்டோலேட்டில் சேர்க்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இது கூட கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஆட்டோலேட்டில் கூட சேர்த்துட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா ஆட்டோலேட்டில் அது போகும்போது கூட சேர்ந்து இதுவும் இறங்கும். ஓகே. இங்கே பாருங்கள், நான் செக் பண்ணி காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது. அடுத்த ஸ்க்ரீனில் போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இறங்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இருக்கிற இதையும் சேர்த்து கீழே இறக்குறேன். ஓகேவா. ஓகே. இப்போது மொபைல் ஸ்க்ரீன் போகும்போது இங்கேருந்து இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு அடாப்ட் ஆகிடும். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.